வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தரவரிசைகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2025 உலக ஊழல் குறியீடு இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 91. இப்போது 2025 ஆண்டுக்கான உலக ஊழல் குறியீடு வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது டென்மார்க், 2ஆம் இடம் பிடித்தது ஃபின்லாந்து, 3ஆம் இடம் பிடித்தது சிங்கப்பூர். இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம், 91வது இடம் தான் பிடித்திருக்கோம். நம்ம இந்தியா 100க்கு 39 மதிப்பெண்கள் தான் பெற்றிருக்கோம். கடைசி இடத்தில் இருக்கிறது சோமாலியா மற்றும் தெற்கு சூடான். மொத்தமாக 182 நாடுகளை கணக்கில் எடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது 2025 ஆண்டில் எந்த நாட்டால் அதிகம் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டனர்? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். இஸ்ரேலால் போன ஆண்டு நிறைய பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி போன ஆண்டு 330 செய்தியாளர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப அதிகமாக சீனாவில் தான் அடைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது விருதுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தற்போது கிராமி விருது வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தலாய் லாமா. தலாய் லாமா அப்படிங்கிறது ஒருத்தருடைய பெயர் கிடையாது, அது ஒரு பட்டம். திபெத்தில் இருக்கிற மதகுருவுடைய பேர் தான் தலாய் லாமா அப்படிங்கிறது. இப்போது கிறிஸ்தவ மதத்தில் போப் அப்படிங்கிறது ஒரு பட்டமாக இருக்கிற மாதிரி இது ஒரு பட்டமாக இருக்குது. இப்போ தலாய் லாமாவாக இருக்கிறவர் டென்சிங் யாட்சோ அப்படிங்கிறவர் தான். அவருடைய ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு தான் இதை வழங்கியிருக்காங்க. மீடியேஷன்ஸ் த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் த தலாய் லாமா அப்படிங்கிற ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் யார்? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. பிரதமர் மோடி இஸ்ரேல் நாட்டிற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்திலையுமே உரையாற்றிருந்தார். அதே மாதிரி இஸ்ரேல் நாடாளுமன்றத்துடைய உயரிய பதக்கமான ஸ்பீக்கர் ஆஃப் த நெசட் மெடல் அப்படிங்கிறது பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. நெசட் அப்படிங்கிறது இஸ்ரேல் நாடாளுமன்றத்துடைய பேர். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த விருதை பெற்ற முதல் உலக தலைவர் நம்ம பிரதமர் மோடி தான். அடுத்தது தற்போது பிரிட்டனின் திரைப்பட விருதான பாஃப்டா விருது பெற்ற இந்திய திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் பூங். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஃப்டாவுடைய விரிவாக்கம் பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது தான். பாஃப்டா பிரிட்டனுடைய உயரிய திரைத்துறை விருது. பூங் அப்படிங்கிறது மணிப்பூர் மொழியில் உருவான ஒரு திரைப்படம். சிறந்த குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்படம் அப்படிங்கிற பிரிவில் இதற்கு விருது வழங்கியிருக்காங்க. இந்த பிரிவில் பாஃப்டா விருது பெற்ற முதல் இந்திய திரைப்படம் இதுதான். இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னா லக்ஷ்மி பிரியா தேவி அப்படிங்கிறவங்க. இந்த படம் எதை பற்றியது அப்படின்னா, மணிப்பூரில் கலவரம் நடக்குதுல்ல, அதை பின்னணியில் வைத்து ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது உலகளாவிய ஆசிரியர் பரிசு பெற்ற இந்திய ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் ரூபில் நாகி. இவங்க இந்தியாவில் 800க்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்கள் அமைத்திருக்காங்க. கூடவே குடிசை பகுதிகளில் ஏழை குழந்தைகளுக்கு கல்வியும் கற்பித்திருக்காங்க. அடுத்தது கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது 2025 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் முத்துராமன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் வாழ்நாள் சாதனையாளருக்கு இந்த விருதை வழங்குவாங்க. வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னா தமிழ் திரைக்காக, தமிழ் திரைப்படத்துறை இருக்குல்ல, அதற்காக தன்னுடைய வாழ்நாளில் அதிகமான பங்கை வழங்குறவங்களுக்கு இந்த விருது வழங்குவாங்க. இதில் பரிசு தொகையாக ரூபாய் 10 லட்சம் வழங்குறாங்க. இதே மாதிரி 2024 ஆண்டுக்கான கலைத்துறை வித்தகர் விருது நடிகை MN ராஜம் அவர்களுக்கு இப்போ அறிவித்திருக்காங்க. அடுத்தது புவியியல் ஆய்வுக்காக உயரிய கிரஃபோர்டு பரிசை வென்ற தமிழக விஞ்ஞானி யார்? இதற்கான ஆன்சர் வீரபத்ரன் ராமநாதன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரஃபோர்ட் பரிசு ரொம்ப முக்கியமான விருது. இது புவி அறிவியல் நோபல் பரிசு அப்படின்னு கருதப்படுது. இதை வழங்குறதுமே நோபல் பரிசு வழங்குகிற ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமி தான் இந்த விருதையும் அறிவிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு இந்த விருதை வழங்குறாங்க அப்படின்னா, இவர் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, பூமியை கடுமையாக வெப்பமயமாக்குற காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆய்வு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வளிமண்டல பழுப்பு நிற மேகங்கள் தொடர்பாக ஆய்வு பண்ணியிருக்காரு. இவருடைய ஆய்வில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, வளிமண்டலத்தில் கரி அமில வாயு இருக்குல்ல, அதை விடையும் CFC இருக்குல்ல, குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், அது 10,000 மடங்கு வெப்பத்தை தேக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. அடுத்தது
2025-26 ஆண்டுக்கான வாழும் கைவினை பொக்கிஷம் விருது. இது தமிழக அரசு தரப்பிலிருந்து வழங்குறாங்க. இதை யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா 65 வயதுக்கு மேற்பட்ட மூத்த கைவினை கலைஞர்களுக்கு வழங்குவாங்க. இப்போ அதை 10 மூத்த கைவினைஞர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இதில் ரூபாய் 1,00,000 பரிசு தொகையும் கொடுப்பாங்க. கூடவே 8 கிராம் தங்கப்பதக்கமும் வழங்குறாங்க. இதே மாதிரி இன்னொரு விருது 2025-26 ஆண்டுக்கான பூம்புகார் மாநில விருதுகள். இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா சிறந்த 10 கைவினைஞர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இப்போது வாழும் கைவினை பொக்கிஷம் அப்படிங்கிறது 65 வயதுக்கு மேலே இருக்கிற கைவினைஞர்களுக்கு. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த பூம்புகார் மாநில விருதுகள் அப்படிங்கிறது பொதுவாகவே கைவினைஞர்களுக்கு வந்து வழங்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இது நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே நம்ம வந்து குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இனி வந்து கான்ஃபரன்ஸ் அப்புறம் ஃபெஸ்டிவல், அதாவது மாநாடுகள், திருவிழாக்கள், இது தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு 2026 தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மாமல்லபுரம். மாமல்லபுரம் அப்படிங்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இருக்குது. அடுத்தது 2வது இந்திய அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இதில் டெல்லி பிரகடனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏஐ தாக்க உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இந்த மாநாடு முதல் முறையாக நடைபெறுது, அதுவும் நம்ம இந்தியாவில் நடைபெறுது. இது டெல்லியில் நடைபெற்றிருக்கு. ஏஐ இம்பேக்ட் சமிட், இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 16ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இந்தியாவில் 2.5 லட்சம் பேர் ஏஐயை பொறுப்போடு பயன்படுத்துறதுக்கான உறுதிமொழியை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது இது ஒரு கின்னஸ் சாதனையாக அமையப்பெற்றது. இந்த சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் ரூபாய் 24 லட்சம் கோடி முதலீடுகள் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் பிரதமர் மோடி வந்து மானவ் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து வெளியிட்டிருந்தார். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து செயற்கை நுண்ணறிவு இருக்குல்ல, அதை வந்து பொறுப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை தான். அதே மாதிரி புதுதில்லி பிரகடனம் இந்த மாநாட்டுடைய முடிவாக ஏற்கப்பட்டிருக்கு. அடுத்தது முக்கியமான நியமனங்கள் பற்றி பார்க்கலாம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆணையத்தின் முதல் பெண் உறுப்பினர் யார்? இதற்கான ஆன்சர் நிவேதிதா தூபே. இந்த ஏஏஐ இருக்குல்ல, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதில் இவங்க மனித வளம் மேம்பாட்டுத்துறையுடைய இயக்குநராக பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அடுத்தது எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனை தக்காய்ச்சி தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ஜப்பான். ஜப்பான் நாட்டுடைய 104வது பிரதமராக இவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி ஜப்பான் நாட்டுடைய முதல் பெண் பிரதமர் இவங்க தான். இவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னா லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவங்க. அடுத்தது நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரியாக கூடுதல் பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நிதி சிப்பார். இப்போது நிதி ஆயோக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அது சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நிதி ஆயோக்குடைய சிஇஓவாக இருந்தவர் பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். அவருடைய பதவி காலம் 3 ஆண்டுகளோட நிறைவு பெற்றிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதியோட அவர் பணி ஓய்வு பெறுறாரு. அதாவது அவருடைய பதவி காலம் நிறைவு பெறுது. அதனால் அடிஷ்னல் சார்ஜாக நிதி சிப்பர் அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நிதி ஆயோக்குடைய விரிவாக்கம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிதி ஆயோக்கத்தில் நிதிக்கு விரிவாக்கம் இருக்குது. நிதி அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது. இது எப்போ உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா 2015ஆவது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைவராக இருக்கிறது யார்? இதோடைய சேர்மேன் யார் அப்படின்னா அது பிரதமர் தான். யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே நிதி ஆயோக் அமைப்புடைய தலைவராகிடுவாங்க. ஆனால் சிஇஓ தான் வேறு. இப்போ சிஇஓவாக கூடுதல் பொறுப்பை வந்து நிதி சிப்பர் வந்து வகிக்கிறாங்க. துணைத் தலைவராக இப்போ இருக்கிறவர் வந்து சுமன் பெரி அப்படிங்கிறவர். இந்த நிதி ஆயோக் வந்து பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, திட்டக்குழு, அதற்கு மாறுதலாக அமைக்கப்பட்டது. அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபையின் சாலை பாதுகாப்புக்கான உலகளாவிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். அடுத்தது தமிழ்நாடு செய்திகள் பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டில் எந்த கடல் ஆமையின் மீது செயற்கைக்கோள் டிராக்கர் பொருத்தும் பணி தொடங்கியது? இதற்கான ஆன்சர் ஆலிவ் ரிட்லி.
இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வந்து முட்டையிட்டுட்டு போகுது. அது எங்கே போகுது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக ட்ராக்கர் பொருத்தும் பணியை வந்து தொடங்கியிருக்காங்க. 10 கடல் ஆமைகள் மீது பொருத்துகிற திட்டம் வந்து இது. அடுத்தது, எங்கு அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் கீழடி. கீழடியில் வந்து திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைத்திருக்காங்க. கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. கீழடி அகழாய்வின் போது கண்டறியப்பட்ட தொல்பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது, எந்த துறைமுகம் நாட்டின் முதல் பசுமை துறைமுகமாக உருவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் வஉசி துறைமுகம். இது தெரிவித்தவர் யார் அப்படின்னா, மத்திய துறைமுகங்கள், கப்பல், நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சரான சர்பானந்த சோனோவால் தான் தெரிவித்திருக்காரு. என்னென்னா, நம்ம நாட்டுடைய முதல் பசுமை துறைமுகமாக வஉசி துறைமுகம் தூத்துக்குடியில் இருக்குல்ல, அது உருவாக்க போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் 33% மின்சார பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் 2030. 2030க்குள்ளாடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பேருந்துகளில் 33% வந்து மின்சார பேருந்துகளாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி முதல்வர் தெரிவித்திருக்காரு. சென்னையில் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 4.0 நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் தான் முதல்வர் இதை அறிவித்திருக்காரு. அடுத்தது, இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 5.67 கோடி. இப்போ வந்து இறுதி வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5.67 கோடியாக இருக்குது. ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து 2.77 கோடியாக இருக்குது. பெண்களுடையது 2.89 கோடியாக இருக்குது. மூன்றாம் பாலினத்தவர்கள் இவங்களுக்கு வந்து 7617 வந்து இருக்குது. அப்புறம் முதல் முறை வாக்காளர்கள் 12.51 லட்சம் பேர் இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் 4.63 லட்சம் பேர் இருக்காங்க. 85 வயதிற்கு மேற்பட்டவங்க பார்த்திங்கன்னா 3.99 லட்சம் பேர் இருக்காங்க. எஸ்ஐஆருக்கு முன்னாடி எத்தனை வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படின்னா 6.41 கோடி பேர் இருந்திருக்காங்க. இப்போ வந்து 75 லட்சம் பேர்களுடைய பெயர்கள் வந்து நீக்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 11% வாக்காளர்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்காங்க. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். அடுத்தது, இறுதி தருவாயில் உள்ள புற்றுநோயாளிகளுக்கான அரசு நல்லாதரவு மையம் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தாம்பரம். தாம்பரம் அப்படிங்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இருக்குது. அப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற தாம்பரம் நெஞ்சக மருத்துவமனை வளாகத்தில் இதை அமைத்திருக்காங்க. இங்கே வந்து இந்த புற்றுநோயாளிகளுக்கான ஆதரவு வழங்குவாங்க, அதே மாதிரி மருத்துவம் வழங்குவாங்க, உளவியல் ஆலோசனைகள் கூட வழங்குவாங்க. அடுத்தது, திருப்பத்தூர் மாவட்ட பறவையாக அறிவிக்கப்பட்ட பறவை எது? இதற்கான ஆன்சர் இந்திய சாம்பல் நிற இருவாச்சி பறவை. திருப்பத்தூருடைய மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை மற்றும் சூழலியல் ஆர்வலர்கள் இணைந்து இதை அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, தற்போது எங்கு உள்ள தெருவுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் இருக்கார்ல, அவர் வசித்த டிமாண்டி சாலையை வந்து எம்எஸ் விஸ்வநாதன் சாலை அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, எங்கு திறக்கப்பட உள்ள மேம்பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் மதுரை. மதுரையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேம்பாலம் திறக்க போகிறாங்க. அதற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெயர் வந்து வைத்திருக்காங்க. மதுரையில் தமுக்கம் மைதானத்திலிருந்து நெல்பேட்டை அண்ணா சாலை வரைக்கும் இந்த மேம்பாலம் செல்லுது. அதே மாதிரி மதுரையில் இருக்கிற மேலமடை மேம்பாலம், இதற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் அப்படின்னு பேர் சூட்டியிருந்தாங்க. கோவை மாநகராட்சியில் இருக்கிற மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் மேம்பாலம் அப்படின்னு பேர் சூட்டியிருந்தாங்க. அப்புறம் கோவையில் தமிழகத்துடைய மிக நீளமான மேம்பாலம் அமைத்திருந்தாங்க. அதோடைய பேர் ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு வைத்திருந்தாங்க. இது 10.10 கிலோமீட்டர் நீளமானது. அடுத்தது, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உறவுகளை மேம்படுத்த யாருடைய தலைமையில் தமிழக அரசு உயர்நிலை குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் குரியன் ஜோசப். யார் இவர் அப்படின்னா, இவர் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி. இப்போ பார்த்திங்கன்னா போன ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி இந்த குழுவை உருவாக்கியிருந்தாங்க. இப்போ பிப்ரவரி 16ஆம் தேதி இந்த குழு அவங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, வெளியிடல அரசுக்கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்தது, சென்னையில் எங்கு அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஷனாய் நகர். இப்போ சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு தேர்வு மையத்தை வந்து அமைக்கிறாங்க. அதாவது ஒரு பயிற்சி மையத்தை அமைக்கிறாங்க.
அண்ணா நகர் பக்கத்தில் ஷெனாய் நகர் இருக்குது, அங்கே தான் இதை வந்து அமைக்க போகிறாங்க. அதற்கான அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசு தேர்வுக்களம் அப்படிங்கிற புதிய கைபேசி செயலியை வந்து வெளியிட்டிருக்காங்க. தேர்வுக்களம் அப்படிங்கிற புதிய கைபேசி செயலி. அடுத்தது, தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கு தற்போது கண்டுபிடிக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் எகிப்து. எகிப்திலேயே இப்போ தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிடைத்திருக்கு. எகிப்துடைய அரசர்களின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பிரமிடு கல்லறையில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ் பிராமி, அப்புறம் பிராகிருதம், சமஸ்கிருதம், இந்த மாதிரி 30 கல்வெட்டுகளில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிகை கொற்றன், சாத்தன், கீரன் இந்த மாதிரிப்பட்ட தமிழ் பெயர்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இதில் சிகை கொற்றன் அப்படிங்கிற பெயர் வந்து 5 வெவ்வேறு கல்லறையில் 8 முறை காணப்படுது. அடுத்தது, தமிழகத்தின் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையத்திற்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிண்டி. கிண்டி அப்படிங்கிறது சென்னையில் தான் இருக்குது, அங்கே தான் இதை வந்து அமைக்க போகிறாங்க. நெய்தல் மீட்சி இயக்கத்துக்கு கீழே இதை அமைக்கிறாங்க. இதை வந்து வேர்ல்டு பேங்க் இருக்குல்ல, உலக வங்கி, அதோடு இணைந்து உருவாக்குறாங்க. அடுத்தது, தற்போது காரல் மார்க்ஸ் முழு உருவ சிலை எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் எழும்பூர். எழும்பூர் அப்படிங்கிறது சென்னையில் இருக்கிற எக்மோருடைய பேர் தான். சென்னையில் கன்னிமாரா நூலகத்தில் எழும்பூர் அருங்காட்சியக வளாகம் இருக்குது, அங்கே தான் வந்து இதை அமைத்திருக்காங்க. அதாவது முழு உருவ சிலை வந்து திறக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, குடியரசு தின விழா 2026 தமிழக அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பில் எந்த துறை ஊர்தி வெற்றி பெற்றது? இதற்கான ஆன்சர் அறநிலையத்துறை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டெல்லியில் ஒவ்வொரு மாநிலங்கள் சார்பாக குடியரசு தின விழா அன்னைக்கு அவங்க மாநிலத்தை சிறப்பாக காட்டுற மாதிரி ஒரு ஊர்தியை வந்து காட்சிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசுமே பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசு கீழே இருக்கிற ஒவ்வொரு துறை வாரியாக ஊர்திகளை காட்சிப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. இதற்கான அணிவகுப்பு எங்கே நடைபெறுது அப்படின்னா, சென்னையில் காமராஜர் சாலையில் தான் வருஷம் இப்போ நடைபெறுது. அதில் இப்போ முதல் பரிசு பெற்றது அறநிலையத்துறையுடைய ஊர்தி. அடுத்தது, மேம்பட்ட ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை நிறுவிய இந்தியாவின் முதல் துறைமுகம் எது? இதற்கான ஆன்சர் வஉசி துறைமுகம். வஉசி துறைமுகம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேம்பட்ட ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தை கூட இதை இணைந்து உருவாக்கியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ட்ரோன்களை இது கண்டறிந்து செயலிழக்க செய்கிற திறன் கொண்டது. அடுத்தது, தமிழ்நாடு அரசு திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற திட்டம், இது வந்து இந்த ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா திண்டிவனத்தில் கொள்ளார் கிராமத்தில் சிப்காட் வளாகத்தில் தான் நடைபெற்றது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இளைய தலைமுறையினர், அப்புறம் வந்து குடும்பம் இருக்குல்ல, அவங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய கனவுகளை கேட்டு சேகரிக்கிறது. இதில் இளைஞர்களுடைய தகவல்கள் இதெல்லாம் பதிவு பண்ணுறதுக்காக என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற இணையதளம் உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதை உருவாக்குறது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. இதன் அடிப்படையில் இளைஞர் நலன் திட்டங்கள் வந்து வகுக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, பச்சிளம் குழந்தை பாதுகாப்பு பெட்டகம் அப்படிங்கிறது, இது எடை குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கு வழங்குகிற ஒரு பெட்டகம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இரும்பு சத்து சொட்டு மருந்து இருக்கும், வைட்டமின் B3 இருக்கும், மல்டிவிட்டமின் சொட்டு மருந்துகள் இதெல்லாமே இருக்கும். இது வந்து எங்கே தொடங்கி வைத்திருக்காங்க அப்படின்னா, சென்னையில் எழும்பூர் அரசு மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவமனையில் தொடங்கி வைத்திருக்காங்க. தமிழக அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளில் 20% குழந்தைகள் 2 கிலோவுக்கும் குறைவான எடை கொண்டவங்களாக இருக்காங்க. அடுத்தது, தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு திட்டம். இது முதல் முறையாக சென்னை மாநகராட்சியில் தொடங்கியிருந்தாங்க. இதில் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திட்டம். இப்போ வந்து இதை இந்த பிப்ரவரி மாதம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் இதை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக 25 மாநகராட்சிகள், 145 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகள் பயன்பெறும். அங்கே இருக்கிற 1,29,689 தூய்மை பணியாளர்கள் பயன்பெறுவாங்க. இதற்காக ஆண்டுக்கு ரூபாய் 213.92 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. அடுத்தது, விழுதுகள் சேவை மையம். இது பார்த்திங்கன்னா இப்போது 20 மாவட்டங்களில் 105 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே ரூபாய் 14.57 கோடி மதிப்பில் திறக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு உலக வங்கியுடைய நிதியுதவியோடு இதை அமைத்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா
மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சேவை மையம் தான் இது. இங்கே தகுதியான வல்லுநர்கள் நியமனம் செய்யப்படுவாங்க. இவங்க வந்து மையங்கள்லையும் மாற்றுத்திறனாளிகளுடைய இல்லங்களுக்கே கூட சென்று சேவைகளை வழங்குவாங்க. என்னென்ன சேவைகள் வழங்குவாங்க அப்படின்னா, சிறப்பு கல்வி, அப்புறம் கண் பார்வை அளவியல், கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி, இயன்முறை சிகிச்சை, செயல்முறை சிகிச்சை மற்றும் உளவியல் சிகிச்சை இதெல்லாமே வழங்குவாங்க. அடுத்தது சென்னை உலா அப்படிங்கிற சுற்றுலா பேருந்து திட்டம். இது ஜனவரி 14 இந்த ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா 1980களில் இருக்கிற பாரம்பரிய பேருந்துகள் மாதிரியில் இயக்கம் பண்ணுறாங்க. இதில் 5 பேருந்துகள் இந்த சேவைக்காக வடிவமைத்திருந்தாங்க. இதெல்லாமே ஒரு 5 பேருந்துகள் 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். நம்ம வந்து இதில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வெறும் 50 ரூபாய் கட்டணத்தை மட்டும் 50 ரூபாய் கட்டணத்திலே நம்ம இதை பயணச்சீட்டு பெற்று நாள் முழுவதுமே பயணம் பண்ணலாம். சென்னையில் வரலாற்று மற்றும் கலாச்சார இடங்களை சுற்றி பார்க்கலாம். இது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஏறுறீங்க, ஒரு பேருந்தில் ஏறுறீங்க, சென்னை உலா பேருந்தில் ஒன்று ஏறுறீங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு வரலாற்று பகுதிகளோ அல்லது ஒரு சுற்றுலா பகுதிகளோ நீங்கள் இறங்கலாம். இறங்கிட்டு அதை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த பேருந்துகள் இதே வழியில் வரும். அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே வாங்கின டிக்கெட் வச்சு இதில் ஏறி இதில் நீங்கள் வந்து பயணம் மேற்கொள்ளலாம். அடுத்தது இந்த பேருந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல நிற்குது அப்படின்னா நீங்கள் அங்கே இறங்கி அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அடுத்த பேருந்தை கூட ஏறி அப்படியே பயணம் பண்ணலாம். ஒரே இந்த 50 ரூபா டிக்கெட்டை வச்சு நாள் முழுவதுமே பயணம் பண்ணலாம். இப்போது சென்னை உலா 2.0 அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதற்காக 6 சிறப்பு மின்சார குளிர்சாதன பேருந்துகள் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரான சிவசங்கர் இதை வந்து தொடங்கி வைத்திருக்காரு. இந்த பேருந்தில் ரூபாய் 100 கொடுத்து பயணச்சீட்டு பெறலாம். பெற்று நாள் முழுவதுமே இதே மாதிரி பயணம் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி சென்னை ஒன் ஆப் வழியாகவும் பயணச்சீட்டுகள் பெறலாம் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. காலை 6 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 30 நிமிடங்கள் இடைவெளியில் இந்த பேருந்துகள் இயக்கப்படும். அடுத்தது தேசிய செய்திகள் பார்க்கலாம். புகையிலை பொருட்கள் மீது கூடுதல் கலால் வரி எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் February 1, 2026. இது இந்தியா முழுவதுமே நடைமுறைக்கு வருது. அடுத்தது தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எந்த ஹெலிகாப்டரில் பறந்தார்? இதற்கான ஆன்சர் பிரச்சண்ட். பிரச்சண்ட் அப்படிங்கிறது ஒரு இலகுரக தாக்குதல் ஹெலிகாப்டர். இதில் இவங்க துணை விமானியாக பறந்திருக்காங்க. ராஜஸ்தானில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தான் இவங்க பறந்திருக்காங்க. பிரச்சண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட முதல் ஹெலிகாப்டர். இதை உருவாக்கின நிறுவனம் எது அப்படின்னா HAL அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது தான். இது தாக்குதல் நடத்துகிற திறன் கொண்ட ஹெலிகாப்டர். அப்படி பார்க்கும்போது தாக்குதல் நடத்துகிற திறன் கொண்ட ஹெலிகாப்டரில் பயணித்த முதல் குடியரசுத் தலைவர் வந்து இவங்க தான். அதே மாதிரி பொக்ரான் ராஜஸ்தான் இருக்குல்ல, அங்கே பொக்ரானில் விமானப்படை போர் பயிற்சி வந்து நடைபெற்றது. அதோடைய பேர் வந்து வாயு சக்தி அப்படிங்கிறது தான். அதையுமே இவங்க வந்து பார்வையிட்டிருக்காங்க. அடுத்தது 9வது பரீட்சா பே சர்ச்சா 2026 நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இது என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி மாணவர்கள்கிட்ட உரையாற்ற நிகழ்ச்சி. தேர்வுகளை மன அழுத்தம் இல்லாமல் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக பிரதமர் மோடி மாணவர்கள்கிட்ட உரையாற்றுவார். அந்த ஒரு நிகழ்ச்சி தான் பரீட்சா பே சர்ச்சா அப்படிங்கிறது. இது 2018 ஆண்டுலேருந்து நடைபெற்றிருக்கு. இந்த ஆண்டு 9வது முறையாக நடைபெறுது. அடுத்தது தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட இந்தியாவின் முதல் கூட்டுறவு சார்ந்த டாக்ஸி தளம் எது? இதற்கான ஆன்சர் பாரத் டாக்ஸி. இப்போ பார்த்தீங்கன்னா ஓலா ஊபர்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு நம்ம இந்தியாவில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் சார்பில் ஒரு டாக்ஸி அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் வந்து பாரத் டாக்ஸி அப்படிங்கிறது. இது வந்து February 5 தொடங்கியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஓட்டுநரே உரிமையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் ஓட்டுநர் வந்து பங்குதாரர்களாக செயல்படுவாங்க. அப்போது இந்த பாரத் டாக்ஸி அதிகமான லாபம் சம்பாதிக்குது அப்படின்னா ஓட்டுநர்களுக்கு தான் அது கிடைக்கும். இதை தவிர ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் தனிநபர் விபத்து காப்பீடு கொடுக்குறாங்க. அப்புறம் 5 லட்சம் குடும்ப காப்பீடும் வழங்குறாங்க. மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா அவர் இதை வந்து தொடங்கி வைத்திருக்காரு. அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி. தற்போது மத்திய அரசு வெளியிட்ட இந்தியாவின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் பிரகார் அப்படிங்கிற கவுண்டர் டெரரிசம் பாலிசியை நம்ம மத்திய உள்துறை அமைச்சகம் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் நமோ பாரத் பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மீரத்.
ஆர்ஆர்டிஎஸ், அதாவது ரேபிட் ரயில் டிரான்சிட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இது பார்த்திங்கன்னா அதிவேக ரயில் போக்குவரத்து பாதை, இப்படி ஒரு பாதை அமைத்திருக்காங்க. டெல்லியிலேருந்து மீரட் வரைக்கும் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. மீரட் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அப்போது இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, டெல்லி மற்றும் மீரட்டை வந்து விரைவாக இணைக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பாதையில் பார்த்திங்கன்னா அதிவேக ரயிலும் போகும், அதே மாதிரி மெட்ரோ ரயிலும் போகும். அப்போது ஒரே தண்டவாளத்தை வேறு ரயில்கள் வந்து பயன்படுத்த முடியும். அப்போது இந்த மாதிரி பண்ணது இந்தியாவிலே இதுதான் முதல் முறை. ஏன்னா நம்ம சென்னையிலலாம் பார்க்கும்போதே தெரியும், மெட்ரோ ட்ரெயினுக்கு தனி தண்டவாளம் இருக்கும், அதில் மெட்ரோ ட்ரெயின்ஸ் போகும். அதே நேரம் நீங்கள் லோக்கல் ட்ரெயின், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கெல்லாம் தனி தண்டவாளம் இருக்கும், அதில் தனி ரயில்கள் போகும். ஆனால் இந்தியாவில் முதல் முறையாக இந்த மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. அடுத்தது, எத்தனை நாடுகளுடன் இணைந்து நாடாளுமன்ற நட்புக்குழு உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 64 நாடுகள். இப்போது இந்திய மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா இதை தொடங்கி வைத்திருக்காரு. அடுத்தது, சி ராஜகோபாலாச்சாரியின் சிலையை குடியரசுத் தலைவர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர் மாளிகை. இப்போ ராஜாஜியுடைய சிலை வந்து திறந்து வைத்திருக்காங்க. சுதந்திர இந்தியாவுடைய முதலாவது மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா சி ராஜாஜி. அடுத்தது, வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் இந்த பாடல் 1875 ஆண்டு நவம்பர் 7 இயற்றப்பட்டது. இதை இயற்றியவர் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர். நம்ம போன ஆண்டு, அதாவது 2025 ஆண்டு இந்த பாடலுடைய 150வது ஆண்டை வந்து கொண்டாடியிருந்தோம். அப்புறம் இந்த பாடலுடைய இன்னும் சில தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். 1896 ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் இதை முதல் முறையாக பாடினார். எங்கே அப்படின்னா கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாட்டில் தான் பாடியிருந்தார். அப்புறம் இது இந்தியாவுடைய தேசிய பாடலாக 1950 ஆண்டு ஜனவரி 24 ஏற்கப்பட்டது. இப்போது நம்ம மத்திய அரசு ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அரசு நிகழ்ச்சிகள் அப்புறம் பள்ளிகளில் இந்த பாடல் கட்டாயமாக பாடப்பட வேண்டும் அல்லது ஒலிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. தேசிய கீதம் பாடப்படுற அனைத்து தருணங்கள்லையும் இந்த தேசிய பாடலையும் பாடணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. ஆனால் முதல்ல இந்த தேசிய பாடலை தான் பாடணும் அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி பாடலுடைய 6 சரணங்களையும் பாடணும். இது மொத்தமாக 3 நிமிடங்கள் 10 வினாடிகள் வரும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, மத்திய அரசுடைய திட்டங்கள் சம்பந்தமாக பார்க்கலாம். பிஎம் ராஹத் அப்படிங்கிற திட்டம். ராஹத்துடைய விரிவாக்கம் ரோடு ஆக்சிடென்ட் விக்டிம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அஷ்யூர்டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கள்ல, அவங்கள மருத்துவமனையில் அனுமதி வழங்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உறுதியளிக்கப்பட்ட சிகிச்சை வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். இதில் என்ன அப்படின்னா, விபத்தில் காயமடைந்தவங்களுக்கு முதல் 7 நாட்கள் இலவச சிகிச்சை வந்து வழங்கப்படும். ஆனால் 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் இது வந்து வழங்குவாங்க இந்த சிகிச்சை. இந்தியாவில் 50% விபத்து மரணம் வந்து தவிர்க்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, மாநிலங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ். தற்போது சுனேத்ரா பவார் எந்த மாநிலத்தில் முதல் பெண் துணை முதல்வர் ஆனார்? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அஜித் பவார் அவர் தான் அந்த மாநிலத்துடைய துணை முதல்வராக இருந்தார். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக விமான விபத்தில் மரணம் அடைந்துட்டார். அதனால் அவருடைய மனைவி சுனேத்ரா பவார் அவங்க வந்து மகாராஷ்டிராவுடைய முதல் பெண் துணை முதல்வராக பதவியேற்றிருக்காங்க. அடுத்தது, 100% காப்பீடு பெற்ற இந்தியாவின் முதல் மாவட்டம் எது? இதற்கான ஆன்சர் ஆழ்வார். இந்த ஆழ்வார் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் தான் இருக்குது. மத்திய அரசுடைய 2047 ஆண்டுக்குள் அனைவருக்கும் காப்பீடு திட்டத்துக்கு கீழே இதை செயல்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் தேசிய பசு கலாச்சார அருங்காட்சியகம் எங்கே அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் மதுரா. மதுரை கிடையாது, இது ஆன்சர் வந்து மதுரா அப்படிங்கிறது தான். இந்த மதுரா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்தில் தான் இதை அமைக்க போகிறாங்க. அடுத்தது, ஹோம் ஸ்டே என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். இது என்ன அப்படின்னா, சுற்றுலா பயணிகளை வீடுகளில் தங்க வைக்கிற திட்டம் தான் இது. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அதில் வந்து ஒரு போர்ஷனை அப்படியே சுற்றுலா பயணிகளுக்காக ஒதுக்கீடு பண்ணாங்க அப்படின்னா அதிலிருந்து அவங்க வருமானம் பெற முடியும்ல, அதற்காக ராஜஸ்தான் அரசு இந்த திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, கேரளா மாநிலத்தின் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்ய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது? இதற்கான ஆன்சர் கேரளம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய பெயரை கேரளம் அப்படின்னு மாற்ற போகிறாங்க.
இது வந்து ஆர்டிக்கிள் 3 படி மாற்றுறாங்க. மாநிலத்துடைய பேரை வந்து கேரளம் அப்படின்னு திருத்தம் செய்யலாம். அடுத்தது ராவீர் என்ற திட்டத்தை தொடங்க உள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இது என்ன அப்படின்னா, சாலை விபத்தில் சிக்கிறவங்களுக்கு உதவுறவங்களுக்கு ரூபாய் 25,000 வந்து பரிசு கொடுக்குறாங்க. அதுதான் ராவீர் அப்படிங்கிற திட்டம். இது வந்து டெல்லியில் தொடங்குறாங்க. அடுத்தது மேரி ரசோய் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். இது என்ன அப்படின்னா, நீல ரேஷன் அட்டை வைத்திருக்கிற ஏழை குடும்பங்களுக்கு இலவச உணவுப் பொருட்கள் தொகுப்பு வழங்குறது தான் இந்த ஒரு திட்டம், மேரி ரசோய் அப்படிங்கிற திட்டம். இதை பஞ்சாப் அரசு செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது எந்த மாநிலம் நக்சல் இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் பீகார். பீகாரில் முங்கர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த சுரேஷ் கோடா அவர்கள் வந்து சரணடைந்திருக்காரு. இவர் தான் அந்த பீகாருடைய கடைசி ஆயுதம் ஏந்திய மாவோயிஸ்ட். இப்படி பார்க்கும்போது இப்போ பீகார் வந்து நக்சல் தீவிரவாதம் இல்லாத ஒரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஆப்ரேஷன் திராஷி 1 தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். இது வந்து ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் திராஷி அப்படிங்கிறது. ஓகே. அடுத்தது ஸ்ரீ சுரக்ஷா என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் கேரளா. ஸ்ரீ சுரக்ஷா அப்படின்னா கேரளாவில் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுற ஒரு திட்டம் தான். அடுத்தது இந்தியாவின் முதல் இசை சாலை எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மும்பை. இந்த சாலையில் வாகனங்கள் செல்லும்போது ஜெய்ஹோ பாடலுடைய இசை ஒலிக்கும். எந்த இசை அப்படின்னா இவ்வளோ இசையை வந்து ஒலிக்கும். ஓகே. அடுத்தது முதியோர்களுக்கென தனி பட்ஜெட்டை அறிவித்த முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது ஆப்ரேஷன் சாஸ்திரா முன்னெடுப்பை தொடங்கிய காவல்துறை எது? இதற்கான ஆன்சர் டெல்லி காவல்துறை. சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுற டிஜிட்டல் பயத்தை ஒடுக்கிறது தான் இந்த ஒரு திட்டம். இப்போ சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள் மூலமாகவே மிரட்டுவாங்க இன்னொருத்தங்களை. அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கையில் துப்பாக்கி வச்சுருக்கிறது மாதிரியோ கத்தி வச்சுருக்கிறது மாதிரியோ புகைப்படங்கள் போடுவாங்க. அவங்கள ஒரு தாதா மாதிரி காட்டி புகைப்படங்கள் போடுவாங்க. இது எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முன்னெடுப்பை டெல்லி காவல்துறை எடுத்திருக்காங்க. அடுத்தது எம்நாம் கெம்சந்த் சிங் எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். இப்போ உங்களுக்கே தெரியும், மணிப்பூரில் வந்து கலவரம் நடைபெற்றுருக்கு. நாகா குகி மற்றும் மைத்தேய் பழங்குடியினர்களுக்கிடையே கலவரம் வந்து தொடங்கியிருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்துடைய முதல்வராக இருந்த பீரேன் சிங் அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அடுத்தது அந்த மாநிலத்தில் இவ்வளோ நாட்கள் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடைபெற்றது. இப்போது அது ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து அந்த மாநிலத்திற்கு முதல்வர் ஒருத்தர் கிடைத்திருக்காரு. அவர் வந்து மைத்தேய் சமூகத்தை சேர்ந்தவர், அப்புறம் பாஜக கட்சியை சேர்ந்தவர். அடுத்தது நியோஃபைட் ஐடி என்ற செயலியை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இது என்ன அப்படின்னா, கேரளாவில் ஆக்கிரமிப்பு தாவர இனங்கள் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு செயலி. இதில் வந்து கேரளாவில் இருக்கவங்க இது ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த ஆப்பில் பதிவு விட்டாங்க அப்படின்னா ஓகே இந்த இடத்துல எல்லாம் ஆக்கிரமிப்பு தாவரங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேரளா அரசுக்கு தெரியும். அடுத்தது முக்கிய மந்திரி கிராமோதன் யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். இது என்ன அப்படின்னா, கிராம பஞ்சாயத்துகளுடைய உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துகிற திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இப்போது இதன் அடிப்படையில் 2666 புதிய பஞ்சாயத்து அலுவலகங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அடுத்தது எந்த விமான நிலையம் ஸ்ரீ குரு ரவிதாஸ் மகாராஜ் ஜி விமான நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆதம்பூர் விமான நிலையம். ஆதம்பூர் விமான நிலையத்தை பேர் வந்து இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. அடுத்தது இனி விளையாட்டு செய்திகள், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் தேவிகா சிஹக். இந்த போட்டி வந்து பேங்காக்கில் தான் நடைபெற்றது. அடுத்தது பிபிசி இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது 2025 பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்மிருதி மந்தனா. பிபிசி அப்படின்னா பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்மிருதி மந்தனா இந்தியாவுடைய கிரிக்கெட் பிளேயர். இவங்க இந்தியா வந்து 2025 மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அடுத்தது சர்வதேச இராணுவ சாகச சவால் கோப்பை
போட்டியை இந்தியாவில் முதல் முறையாக நடத்த உள்ள அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் இந்திய இராணுவம். இந்திய இராணுவம் இந்த மாதிரி ஒரு போட்டியை நடத்த போகிறாங்க. இது என்ன அப்படின்னா, மலைப்பாங்கான நிலப்பரப்புகளில் இராணுவ வீரர்களுடைய உடல் வலிமை எப்படி இருக்குது, அவங்க மன உறுதி எப்படி இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய தலைமை பண்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சோதிக்கிறது. அடுத்தது, ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்த போட்டி வந்து புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. புதுடெல்லியில் டாக்டர் கர்னி சிங் துப்பாக்கி சுடுதல் தளத்தில் தான் இது நடைபெற்றது. அடுத்தது, SAFF Under-19 மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. SAFF அப்படின்னா சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான். இது பார்த்திங்கன்னா தெற்காசிய நாடுகள் இருக்குல்ல, அங்கே நடைபெற கால்பந்து போட்டி. இதில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கால்பந்து போட்டியில், பெண்களுக்கான கால்பந்து போட்டியில் நம்ம இந்தியா தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கோம். இந்த போட்டி இப்போ வந்து நேபாளில் தான் நடைபெற்றிருக்கு. அடுத்தது, 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் முதலிடம் பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் நார்வே. இப்போது வின்டர் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று முடிந்திருக்கு. இது வந்து February 6ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா, இத்தாலியில் 2 நகரங்களில் நடைபெற்றது. ஒன்று மிலன் அப்படிங்கிற நகரம், இன்னொன்று கோர்டினா டி அம்பசோ அப்படிங்கிற நகரம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, வரலாற்றிலேயே முதல் முறையாக 2 நகரங்களில் இந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றிருக்கு. இதில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது நார்வே, 2ஆம் இடம் பெற்றது அமெரிக்கா, 3ஆம் இடம் பெற்றது நெதர்லாந்து. நம்ம இந்தியா இதில் எந்த ஒரு பதக்கத்தையுமே பெறலை. அடுத்தது, 2026 Under-19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்த போட்டி எங்கெல்லாம் நடைபெற்றது அப்படின்னா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியாவில் தான் நடைபெற்றது. ICC அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய கிரிக்கெட் போட்டி இது. அடுத்தது, PWL 2026 போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. PWL அப்படின்னா ப்ரோ ரெஸ்லிங் லீக் அப்படிங்கிறது தான். நம்ம இந்தியாவுக்குள்ளே நடைபெற ரெஸ்லிங் போட்டி. இதில் வந்து ஹரியானா அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஹரியானா அணியுடைய பேர் என்ன அப்படின்னா ஹரியானா தண்டர்ஸ் அப்படிங்கிறது தான். இதில் இறுதிப் போட்டி உத்தரப்பிரதேசத்தில் நொய்டா உள் விளையாட்டரங்கத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, மகளிர் பிரீமியர் லீக் 2026 போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் RCB. இப்போது IPL இருக்குல்ல, ஆண்களுக்கானது, அதே மாதிரி பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டி தான் WPL அப்படிங்கிறது. இந்த முறை வெற்றி பெற்றதும் RCB தான். RCB அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படிங்கிறது தான். இந்த போட்டி குஜராத்தில் வதோதராவில் கோடம்பி ஸ்டேடியத்தில் தான் நடைபெற்றது இறுதிப் போட்டி. அடுத்தது, 2025-26 சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் சர்வீசஸ். இந்த சர்வீசஸ் அப்படிங்கிறது இந்திய இராணுவத்துடைய அணி தான் சர்வீசஸ் அப்படிங்கிற அணி. சந்தோஷ் கோப்பை அப்படிங்கிறது கால்பந்து கூட தொடர்புடைய ஒரு போட்டி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் இறுதிப் போட்டி அசாமுடைய தகுகானா அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. அடுத்தது, 2026 ஃபிடே செஸ் ஃப்ரீ ஸ்டைல் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன். இவர் நார்வேயை சேர்ந்த செஸ் சாம்பியன். இந்த போட்டி ஜெர்மனியுடைய வெய்சன் ஹால்ஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. வெய்சன் ஹாஸ் அப்படிங்கிற பகுதி. அடுத்தது, ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம். அதாவது கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறது டென்னிஸில் நடைபெற மிகப்பெரிய போட்டிகள். ஒவ்வொரு வருஷத்துலேயும் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் நடைபெறும். முதல் முறையாக ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடைபெறும், 2வதாக ஃப்ரெஞ்சு ஓப்பன் நடைபெறும், 3வதாக இங்கிலாந்தில் விம்பிள்டன் அப்படிங்கிறது நடைபெறும், 4வதாக US ஓப்பன் அப்படிங்கிறது நடைபெறும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடைபெற்றிருக்கு. இதில் ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வீரரான கார்லோஸ் அல்கராஸ். மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த வீராங்கனையான எலனா ரைபாக்கினா அப்படிங்கிறவங்க. இந்த போட்டி ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்ன் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உலகின் முதல் தனியார் விண்வெளி மையம் எது? இதற்கான ஆன்சர் ஹேவன் 1. இதை வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஃபால்கன் 9 ராக்கெட் அடுத்த ஆண்டு 2027ஆவது ஆண்டு விண்ணில் செலுத்த போகிறாங்க. அடுத்தது, இந்தியாவின் மிக இளைய அனலாக் விண்வெளி வீரர் யார்? இதற்கான ஆன்சர் ஆதித்யா பாண்டியா. அனலாக் விண்வெளி வீரர் அப்படின்னா விண்வெளி இருக்குல்ல, அப்புறம் நிலவு, இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனை இவங்க செயற்கையாக பூமியிலே உருவாக்கி அங்கே பயிற்சி பண்ணுறது தான் அனலாக் விண்வெளி வீரர் அப்படிங்கிறது. இப்போ இவர் குஜராத்துடைய கட்ச் பகுதியில் இருக்கிற தோலவிராவில் வெள்ளை சமவெளியில் பயிற்சி பண்ணியிருக்காரு. அடுத்தது,
எவரெஸ்ட் உயரத்திற்கு பறக்கும் H-125 ஹெலிகாப்டர்கள் தயாரிக்க ஏர்பஸ் நிறுவனத்துடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் டாட்டா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் இதை வந்து ஃப்ரான்ஸுடைய ஏர்பஸ் நிறுவனமும் இந்தியாவுடைய டாட்டா நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்க போகிறாங்க. இது எவரெஸ்ட் சிகரத்திற்கும் உயரமாக பறக்கிற திறன் கொண்டது. கர்நாடக மாநிலத்தில் வேகமகள் அப்படிங்கிற பகுதியில் இதற்கான ஆலையை இப்போ திறந்து வைத்திருக்காங்க. இது இந்தியாவுடைய முதல் தனியார் துறை ஹெலிகாப்டர் ஒருங்கிணைப்பு ஆலை. இதை பிரதமர் மோடி மற்றும் பிரான்ஸ் நாட்டுடைய அதிபரான இமானுவேல் மேக்ரான் இவங்க 2 பேரும் வந்து காணொலி மூலமாக திறந்து வைத்திருந்தாங்க. அடுத்தது, இந்தியா அமெரிக்கா ஏஐ இணைப்பிற்கு புதிய கேபிள் தடங்கள் அமைக்க உள்ள நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் கூகுள். கடலுக்கடையில் இந்த புதிய கேபிள் தடங்களை கட்டமைக்க போகிறாங்க அப்படின்னு கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓவான சுந்தர் பிச்சை வந்து தெரிவித்திருக்காரு. அடுத்தது, செயற்கைக்கோள் இணைய சேவைக்காக எந்த மாநிலம் ஸ்டார்லிங் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் குஜராத். முதல் முறையாக இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்ட மாநிலம் நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிரா. 2வதாக குஜராத் இந்த ஒப்பந்தத்தை பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக செல்ஃபோன் டவர் இல்லாத பகுதிகளிலையும் செயற்கைக்கோள் மூலமாக இன்டர்நெட் வந்து கிடைக்கும். அடுத்தது, கலாத்தியா பாலசுப்ரமணி என்ற புதிய வகை நண்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லட்சத்தீவுகள். இங்கே இப்போ ஒரு புதிய வகை நண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு அண்ணாமலை பல்கலைக்கழக கடல் அறிவியல் துறையுடைய முன்னாள் இயக்குநரான பாலசுப்ரமணியன் அவருடைய பெயரை வைத்திருக்காங்க. அடுத்தது, இனி பொருளாதாரம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரை பிணையில்லா கடனை ஆர்பிஐ அறிவித்தது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 20 லட்சம். எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு ஆர்பிஐ பிணை இல்லாமல் ரூபாய் 20 லட்சம் வந்து கடன் அறிவித்திருக்காங்க. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2025-26 தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கைப்படி தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி என்ன? இதற்கான ஆன்சர் 11.19%. இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய பொருளாதார ஆய்வறிக்கை 2025-26 இது வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது தமிழக திட்டக்குழுவினால் தயாரிக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழக திட்டக்குழுவுடைய செயல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா ஜெயரஞ்சன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் திட்டக்குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா அது வந்து முதல்வர். திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் யார் அப்படின்னா அது துணை முதல்வர். அதுவே செயல் துணைத் தலைவர் யார் இப்போது அப்படின்னா அது ஜெயரஞ்சன் அப்படிங்கிறவர் தான். ஓகே, இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் என்னென்ன தெரிவித்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் இப்போது ரூபாய் 3,62,000 இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இது நம்ம நாட்டுடைய சராசரியை விட 1.77 மடங்கு அதிகம் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி தொழில்துறை இது 14.74% வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம். தேசிய சராசரி 4.5% தான் இருக்குது. அடுத்தது, நம்ம நாட்டுடைய உற்பத்தி துறை வேலைவாய்ப்பில் தமிழ்நாட்டுடைய பங்கு மட்டுமே 15% இருக்குது. இது இந்தியாவிலேயே இதில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. அதே மாதிரி கல்வி, ஆரோக்கியம் மற்றும் சமூக திட்டங்களுக்கு ரூபாய் 1.57 லட்சம் கோடி வந்து செலவிடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் தொழிலாளர் பங்கேற்பு இது 72.1% உயர்ந்திருக்கு. வேலையின்மை நம்ம தமிழ்நாட்டில் 3.5% இப்போ குறைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. ஓகே, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டீட்டெயில். அடுத்தது, மிக உயரிய பாதுகாப்புடன் கூடிய தரவு மையத்தை ரிசர்வ் வங்கி தற்போது எங்கு அமைத்தது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. ஒடிசாவில் புவனேஸ்வரத்தில் தான் அமைத்திருக்காங்க. ஆர்பிஐடைய முதன்மை தரவு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் நவி மும்பையில் கார்கர் அப்படிங்கிற பகுதியில் அமைத்திருக்காங்க. அது முன்னாடி அமைத்துட்டாங்க, இது இப்போ அமைத்திருக்காங்க. அடுத்தது, உலக செய்திகள் பார்க்கலாம். உலகின் முதல் $800 பில்லியன் மதிப்பு கொண்டவராக ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் எலான் மஸ்க். எலான் மஸ்க் பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் கீழே இருக்கிற நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னா டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், அப்புறம் வந்து எக்ஸ் நிறுவனம், அதாவது முன்னாடி ட்விட்டராக இருந்தது, இப்போ எக்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். அப்புறம் XAI, அப்புறம் நியூராலிங்க், அப்புறம் வந்து த போரிங் கம்பெனி. இதில் த போரிங் கம்பெனி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஒரு கட்டுமான நிறுவனம். அடுத்தது, தற்போது பாகிஸ்தான் எந்த நாட்டுடன் நேரடி போரை அறிவித்தது? இதற்கான ஆன்சர் ஆப்கானிஸ்தான். ஆப்ரேஷன் கசாப் லில் ஹக் அப்படிங்கிற பேரில் ஆப்கானிஸ்தானோட நேரடி போரை பாகிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பேர் என்னென்னா துரந்த் அப்படிங்கிறது. நம்ம கூட படிச்சிருப்போம் துரந்த் லைன் அப்படின்னு ஜாகிரஃபியில் படிச்சிருப்போம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த லைனை
அந்த எல்லையை ஆப்கானிஸ்தான் அங்கீகரிக்கலை. அப்போ வந்து எங்களுக்கு வந்து இன்னும் ஏரியா வரும் அப்படின்ற மாதிரி அந்த எல்லை பிரச்சனையினால தான் பல்வேறு காலமாக அங்கே வந்து போர் நடந்துகிட்ருக்கு. அடுத்தது, எப்ஸ்டீன் கோப்புகள் தொடர்பான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எந்த நாட்டை சார்ந்தவர்? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யார் இவர் அப்படின்னா, அமெரிக்காவை சேர்ந்தவரான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து சிறுமிகளை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதற்காக கைது செய்யப்பட்டார். அப்புறம் இவர் சிறையிலேயே மர்மமான முறையில் மரணமடைந்தார். அப்புறம் இவர் சம்பந்தமான ஃபைல்ஸ், இவர் என்னென்ன குற்றங்கள் பண்ணாரோ அதை வந்து அமெரிக்க அரசு ஒரு ஃபைல்ஸாக வெளியிட்டிருந்தாங்க. அதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய உலக தலைவர்கள் அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்தது, இந்தியா பிரேசில் வர்த்தக மதிப்பை அடுத்த 5 ஆண்டுகளில் எவ்வளவாக உயர்த்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் $30 பில்லியன். அதே மாதிரி பிரேசில் கிட்டே இருந்து அரிய கனிமங்கள் கொள்முதலுக்கு வழிவகுக்கிற ஒப்பந்தத்தையும் கையொப்பமிட்டிருக்காங்க. அடுத்தது, தற்போது இந்தியா இணைந்துள்ள ஃபேக் சிலிக்கா கூட்டணிக்கு தலைமை தாங்கும் நாடியது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அமெரிக்கா தலைமையில் ஃபேக் சிலிக்கா அப்படிங்கிற ஒரு உத்திசார் கூட்டணி இருக்குது. போன ஆண்டு டிசம்பர் மாதம் இதை அவங்க தொடங்கியிருந்தாங்க. இதில் இப்போ இந்தியா இணைந்திருக்காங்க. ஏஐ, கனிம வளங்கள் இதில் எல்லாம் தடையற்ற விநியோகம் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதோடைய இலக்கு. அடுத்தது, மாலத்தீவிற்கு முதல் அதிவேக படகை வழங்கிய நாடியது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இதுவரைக்கும் மாலத்தீவில் அதிவேக படகே இல்லை, நம்ம தான் முதல் முறையாக ஒன்று அனுப்பியிருக்கோம். இதில் மொத்தமாக 12 படகுகள் வழங்கப்படும் அப்படின்னு இந்தியா தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, 2026 வங்காதேச பிரதமர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தாரிக் ரஹ்மான். வங்கதேச தேசியவாத கட்சி வந்து இப்போ வெற்றி பெற்றிருக்கு. அதில் வந்து இவர் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்தது, கசானி என்ற புயல் எந்த நாட்டை தாக்கியது? இதற்கான ஆன்சர் மடகாஸ்கர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மடகாஸ்கர் பகுதியில் கசானி அப்படிங்கிற புயல் வந்து தாக்கியிருக்கு. அடுத்தது, 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை விதித்த முதல் ஐரோப்பிய நாடு எது? இதற்கான ஆன்சர் ஸ்பெயின். ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக இந்த ஒரு சமூக ஊடக தடையை 16 வயதுக்குட்பட்டவங்களுக்கு அமல் பண்ணியிருக்காங்க. உலக அளவில் 2வது ஆக ஸ்பெயினில் இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் முதல் எது அப்படின்னா அது ஸ்பெயின் தான். அடுத்தது, பாதுகாப்புத்துறை தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அக்னி ஏவுகணைகளை உருவாக்கும் நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் டிஆர்டிஓ. இப்போது அக்னி 3 ஏவுகணையை துல்லியமாக தாக்குதல் பண்ணி சோதனை பண்ணியிருக்காங்க. இது 3000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இலக்கை தாக்கி அளிக்கிற திறன் கொண்டது. அதே மாதிரி 1500 கிலோ ஆயுதங்களை இது சுமந்து செல்கிற திறன் கொண்டது. அதே மாதிரி இந்த ஏவுகணை எவ்வளோ எடை கொண்டது அப்படின்னா 48,300 கிலோ எடை கொண்டது. இப்போது அக்னி ஏவுகணைகளை பற்றி பார்த்தீங்கன்னா, அக்னி 1 ஏவுகணை இது 700 கிலோமீட்டர் தொலைவில் சென்று தாக்குற திறன் கொண்டது. அக்னி 2 2000 கிலோமீட்டர், அக்னி 3 வந்து 3000 கிலோமீட்டர், அக்னி 4 4000 கிலோமீட்டர், அக்னி 5 வந்து 5000 கிலோமீட்டர் சென்று தாக்குற திறன் கொண்டது. அடுத்தது, பாதுகாப்பு படை வீரர்களுக்கான பயிற்சிக்காக கிருஷ்ணா என்ற கப்பலை கட்டிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் எல்என்டி. எல்என்டி அப்படின்னா லாசன் அண்ட் டியூப்ரோ அப்படிங்கிறது தான். இது பாதுகாப்பு படை வீரர்களுக்கான பயிற்சி கப்பல் தான் இந்த கிருஷ்ணா அப்படிங்கிற கப்பல். எல்என்டி தனியார் கப்பல் கட்டும் தளத்தில் இதை கட்டமைத்திருக்காங்க. சென்னை எண்ணூரில் இருக்கிற காட்டுப்பள்ளியில் தான் இதை வந்து கட்டமைத்திருக்காங்க. இங்கு பாதுகாப்பு படை வீரர்களுக்காக 3 பயிற்சி கப்பல்களை கட்டுறதுக்கு 2023 ஆண்டு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இதில் முதலாவது பயிற்சி கப்பல் தான் இந்த கிருஷ்ணா அப்படிங்கிறது. இப்போ நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு படை தலைமை தளபதி யார் அப்படின்னா அனில் சௌஹான் அப்படிங்கிறவர். அடுத்தது, இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட அஞ்சதீப் என்ன வகையான கப்பல்? இதற்கான ஆன்சர் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல். இது இந்திய கடற்படைக்காக இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை கட்டின நிறுவனம் கல்கட்டாவில் இருக்கிற கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். இந்த கப்பலில் 80% அதிகமான பாகங்கள் நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. எதனால் இதற்கு அஞ்சதீப் அப்படின்னு பேர் வைத்திருக்காங்க அப்படின்னா, கர்நாடகாவுடைய கார்வார் கடற்கரையில் இருக்கிற ஒரு தீவுடைய பேர் தான் அஞ்சதீப். அந்த தீவுடைய நினைவாக இதற்கு பேர் வைத்திருக்காங்க. இந்திய கடற்படை தளபதி யார் அப்படின்னா தினேஷ் திரிபாதி அப்படிங்கிறவர். நம்ம இந்திய கடற்படையில்
நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அழிக்கிற 8 கப்பல்களை இணைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இதில் ஏற்கனவே 2 போர்க்கப்பல்கள் இணைத்திருக்காங்க. அது வந்து ஒன்று ஐஎன்எஸ் அர்னாலா, இன்னொன்று ஐஎன்எஸ் அந்த்ரோத். இப்போ ஐஎன்எஸ் சஞ்சதிப் வந்து 3வது போர்க்கப்பலாக இணைக்கப்பட்டிருக்கு. 2025 ஆண்டு இந்திய கடற்படையில் 12 போர்க்கப்பல்கள் மற்றும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த ஆண்டு 15 போர்க்கப்பல்கள் இணைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்தது, ஹேமர் என்ற ஏவுகணையை இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து உருவாக்குகிறது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மற்றும் பிரான்ஸுடைய சாஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் இணைந்து இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. 2026 ஆண்டு இந்தியா பிரான்ஸ் புத்தாக்க ஆண்டு அப்படின்னு அறிவித்திருக்காங்க. இனி சில கூட்டு பயிற்சிகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எப்போவுமே 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெற கூட்டு பயிற்சி பற்றி பார்க்கும்போது நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுது அப்படிங்கிற பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் கஞ்சார் அப்படிங்கிற பயிற்சி. இது இந்தியா மற்றும் கிர்கிஸ்தானுக்கு இடையில் நடைபெற பயிற்சி. இரண்டாவதாக அது என்ன வகையான பயிற்சி அப்படிங்கிற நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சியா, இல்லை கடற்படை பயிற்சியா, அல்லது விமானப்படை பயிற்சியா அப்படிங்கிறத நோட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா இராணுவ பயிற்சி. அடுத்தது, இது எங்கே நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணோம். இது வந்து அஸ்ஸாமில் நிசாமரி அப்படிங்கிற பகுதியில் இப்போ நடைபெற்றிருக்கு. அடுத்தது, எக்ஸசைஸ் தர்மா கார்டியன். இது இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு இடையில் நடைபெற்ற பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது உத்தரகண்டில் சௌபாட்டியா அப்படிங்கிற பகுதியில் வெளிநாட்டு பயிற்சி முனையில் தான் நடைபெற்றிருக்கு. இந்த ஆண்டு நடைபெறுறது 7வது பதிப்பு. அடுத்தது, எக்ஸசைஸ் வஜ்ர பிரகார் அப்படிங்கிற பயிற்சி. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையில் நடைபெற்ற பயிற்சி. இது ஒரு சிறப்பு படைப்பயிற்சி. சில நேரங்களில் இராணுவ பயிற்சி, விமானப்படை பயிற்சி, கடற்படை பயிற்சி இல்லாமல் வெறுமனே சிறப்பு படைப்பயிற்சி அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். இது வந்து பிப்ரவரி 23 ஆரம்பித்து மார்ச் 12 வரைக்கும் நடைபெறுது. இமாச்சல பிரதேசத்துடைய பக்லோ அப்படிங்கிற பகுதியில் தான் இது நடைபெறுது. இந்த ஆண்டு 16வது பதிப்பு நடைபெறுது. அடுத்தது, ஐஏஎஃப் RTAF ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிற பயிற்சி. இது இந்தியா மற்றும் தாய்லாந்து விமானப்படைகளுக்கு இடையில் நடைபெற கூட்டு பயிற்சி. எங்கே நடைபெறுது அப்படின்னா மலாக்கா நீரிணையில் தான் இது நடைபெறுது. இந்தியாவுடைய ரஃபேல் போர் விமானங்களும் தாய்லாந்துடைய கிரிப்பன் போர் விமானங்களும் இதில் பங்கேற்றிருந்தது. அடுத்தது, மிலன் அப்படிங்கிற பயிற்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. இது ஒரு பன்னாட்டு கடற்படை பயிற்சி. இது நம்ம இந்தியாவில் நடைபெற மிகப்பெரிய பன்னாட்டு கடற்படை பயிற்சி. 74 நாடுகள் இதில் பங்கேற்கிறாங்க. ஆந்திராவுடைய விசாகப்பட்டினத்தில் தான் இது நடைபெறுது. இந்த ஆண்டு நடைபெறுறது 13வது பயிற்சி. 1995 ஆண்டுலேருந்து இது நடைபெறுது. இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் பயிற்சி. அடுத்தது, எக்ஸசைஸ் அக்னி பரீட்சா அப்படிங்கிற பயிற்சி. இது வந்து நம்ம இந்தியாக்குள்ளாட்டி நடைபெற பயிற்சி. இந்திய இராணுவம் மற்றும் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படைக்கு இடையில் நடைபெற பயிற்சி. இது அருணாச்சல பிரதேசத்தில் இப்போ நடைபெற்றது. அடுத்தது, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். உயிர் நிகர் தமிழ் அப்படிங்கிற புத்தகம். இது மொழிப்போர் தியாகிகள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஆவண நூல். அப்புறம் இதற்கான ஒரு இணைய பக்கத்தையுமே வெளியிட்டிருக்காங்க. இதை உருவாக்கின அமைப்பு வந்து தமிழ் இணைய கல்விக் கழகம். இதை வெளியிட்டது அமைச்சரான பழனிவேல் தியாகராஜன், அதாவது தமிழக தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் எண்ம சேவைகள் துறை அமைச்சரான பழனிவேல் தியாகராஜன் இதை வெளியிட்டிருக்காரு. அடுத்தது, ரெட் லைன்ஸ் ரீட்ரான் ஆப்ரேஷன் சிந்தூர் அண்ட் இந்தியாஸ் நியூ நார்மல் அப்படிங்கிற புத்தகம். இப்போ இந்த புத்தகத்துடைய பேர் ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னா இந்த புக்லேயே நீங்கள் பாருங்களேன், எது பெருசாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க. ரெட் லைன்ஸ் ரீட்ரான் அப்படிங்கிறது தான் பெருசாக இருக்குது, அதுதான் முதல்ல இருக்குது, அதை மட்டும் படித்து வச்சிங்க. ஓகேவா? அந்த புத்தகம் இது வந்து எழுதுனது பிபின் பக்ஷி, ராஜேஷ்குமார், அனில் திரிகுனியாயத், அப்புறம் அகிலேஷ் பார்கவா, இவங்க எல்லாரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இந்த நூல் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி கூறுது. அடுத்தது, அடல் பிஹாரி வாஜ்பாய் த எட்டர்னல் ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிற புத்தகம். இதை விஜய் கோயல் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்தது, 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி. இது ரொம்ப முக்கியமான புத்தகம். இது மனோஜ் முகுந்த் நரவானே அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, அவருடைய சுயசரிதை தான் இந்த ஒரு நூல். யார் இந்த மனோஜ் முகுந்த் நரவானே அப்படின்னா இந்தியாவுடைய இராணுவத்துடைய 28வது தலைமை தளபதி. அவருடைய வாழ்க்கை மற்றும் இராணுவ அனுபவங்கள் பற்றி இந்த நூலில் விவரிக்கிறார். அடுத்தது, முக்கியமான ஒருத்தர் இறந்துட்டார், அவர் எப்படி பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவரான நல்லக்கண்ணு அவர்கள் வந்து மரணம் அடைந்துட்டார். இவர் இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு. இவருடைய உடல் வந்து சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கு.
தமிழக அரசு சார்பில் இவருக்கு 2007 ஆண்டு அம்பேத்கர் விருது வழங்கியிருந்தாங்க. அப்புறம் 2022 ஆண்டு தகைசால் தமிழர் விருது வழங்கியிருந்தாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் காணொலி மூலமாக சாட்சி விசாரணை இது முதல் முறையாக தொடங்கியிருக்காங்க. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 சட்டம் இதற்காக சட்டப்பூர்வ அனுமதி வழங்குகிறாங்க. இதற்காக இந்த மாதிரி காணொலி மூலமாக சாட்சி விசாரணை பண்ணோம் அப்படின்னா இதன் மூலமாக விரைவான நீதி கிடைக்கும்ல, அதுதான். ஏற்கனவே ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசங்களில் இது செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நீதிமன்றங்களில் 7 லட்சம் நிலுவை வழக்குகள் இருக்குது. 2004 ஆண்டிலிருந்து சிறை கைதிகளுக்கு காணொலி மூலமாக விசாரணை நடத்துகிறாங்க. இப்போ சாட்சிகளையும் காணொலி மூலமாக விசாரணை பண்ணுற ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 2018 ஆண்டிலிருந்து வழக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. சம்மனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. நீங்கள் இப்போ வர 20ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி நீங்கள் இந்த கோர்ட்டில் சம்மன் ஆகணும், நீங்கள் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகுங்க அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸும் அனுப்புகிறாங்க. அந்த வசதியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியுடைய யூபிஎஸ்சி அகாடமியான கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற்ற யூபிஎஸ்சி எக்ஸாமில் 168 மாணவர்களில் 58 மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது நம்மக்கிட்ட படித்த 168 மாணவர்களில் 58 மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் நடைபெறுது. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.